ஷேய் விஷ்ணு பிரமா எப்பா காவல்துறை அதிகாரி பூரா இப்போ இவன் ஆட்சி இறங்க உள்ள பூரா அங்கங்கே ரத்த கண்ணீர் கூத்தலமாக தான் போகும். இப்போ ட்ரெயினை ஓடிடுச்சா, இப்போ ட்ரெயின் ஓடுது. இப்போ கோயிலில் ஒருத்தன் செத்தான், இப்போ ட்ரெயின் ஓடுது. அடுத்தாப்புல என்ன ஓட போகிறாரோ அவர் உட்காந்து தட்டி விட்டுட்டே இருப்பார். இவனை உறங்க விட மாட்டார். எல்லாம் மாநில அரசுக்கு போய்கிட்டே இருக்கும். மாநில அரசு என்னடா நடத்துன்னு அப்போ அடிக்க ஆரம்பிப்பான், மக்கள் அடிக்க ஆரம்பிப்பான். அப்போ கொந்தளிக்க விடுவார். அதான் நாக்கை கட்டியாச்சுல, அதான் கோழி பறவைகளுக்கு உள்ள கோழி பறவை உள்ள நாக்கை விட்டாச்சுன்னா அரசியல்வாதியை அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இவர் கணக்கு சுழிவாக போடுவார்ப்பா. கடவுளில் இவன் 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு நச்சுட்டாலே கண்டார வழி மேடம் ஓட்டு கொடியை தூக்கிடும், செருப்பாக கொண்டு அடிச்சு போட மாட்டார் ஆளையில. இப்போ எல்லா 2 கட்சிக்காரன் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு உழுக்குவார். இப்போ பூரா பழி தான் போவோம், ரத்தமாக போகும். உனக்கு சிவப்பு ஆடை கட்டினோடனே கூட கொஞ்சம் அடிச்சிடப்பா, கூட கொஞ்சம் போட்டோம். இந்த சிவப்பு ஆடை உனக்கு 2 பேருக்கும் சிவப்பு ஆடையை கட்டி முடித்தோன்னே ரத்தம் சிந்தனம். மாநில அரசு தமிழ்நாட்டில் அப்படியே கவ்வை விட்டு அழிச்சிடணும். நீதிமன்றம் கோர்ட்டும் இனிமேல் உறங்க விட மாட்டார், பூரா அலற விடுவார். இப்போ முக்கால் சத்தியம் கடவுள் வச்ச நீதிமன்றத்தை அசிங்கப்படுத்தக்கூடாது, அகம்பாதம் பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணுறன்னு உள்ளத்துக்கு போயப்பா. காவல்துறையில் தமிழ்நாட்டுக்குள்ளே 5 லட்சம் காவல்துறை ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு 5 லட்சம் இல்லை 50,000, 1 லட்சம் இல்லை 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோ. இதில் இன்ஸ்பெக்டராக போகிறவன் கேட்பான், இந்த தொகுதியில் என்ன நடக்கு, தொழிற்சாலை 2ஆம் நம்பரு. இன்ஸ்பெக்டர் கேட்பான், ஏய் இங்கே நிறையா நடக்கு, இதில் கஜானா நிறையா வரும், பேப்பர் நம்ம அள்ளி முடிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்போ பெட்டியை தூக்குவான், பெட்டியை தூக்கி அவனுக்கு மேலே அதிகாரியை போய் சந்திப்பான். எனக்கு இந்த கோட்டா கொடு. சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதே சோழி. எப்படி அதுக்கு மேலே உள்ள அதிகாரி அவனும் இதே சோழி. அப்போ இன்ஸ்பெக்டர் எல்லாம் அனைத்தும் எஸ்பி டிஎஸ்பி பூரா அந்த கான்ஸ்டபிள் தான். ஆஹா ஓஹோ இப்போ ஒரு மெலா உழுங்கி உள்ளே வந்திருக்கு, இது உழுக்கள் பெரிய உழுக்களுமா. கான்ஸ்டபிள் அவன் வெளியில் உட்காந்து பேசுவான். ஒன்றும் மானிட பிறகு தானே, மானிட பிறகு அவன் அதிகாரியை நியமிச்சா பேசுவான்ல, சரியா? அப்போ ஒரு நேரம் ராஜபாளையம் ஒரு 3 காவல் நிலையத்தில் ஓஹோன்னு தமிழ்நாடு முழுவதும் உள்ளவன் இன்ஸ்பெக்டர் பதவி வாங்குறதுக்கு அந்த ஸ்டேஷனுக்கு ஓஹோன்னு ஓடியாருவான். ஆய்வாளர் அவன் அதுக்கு மேலே ஓடியாருவான். ஏன்னா காகித பேப்பர் நிறையா விழும், நம்மளும் சாக்காக கொண்டு போய் வீட்டில் அடைஞ்சிக்கிடுவோம்னு இதே சோழி. இப்போ எவ்வளோ பெரிய தப்பு நடத்துது, எவ்வளோ பெரிய தப்பு நடக்கு. எல்லாம் ஏழை எளிய மக்கள் தான் அடி வாங்குவான். 10,000 கோடி உள்ளவன் வீசிட்டு போகிறான்னா அப்போ தப்புக்கு தண்டனை கொடுக்காம இந்த பேப்பரை வச்சு ஆடுதான், பேப்பரை வச்சு விளையாடுதான். அப்போ காவல்துறை தமிழ்நாடு முழுவதும் பெரிய சிக்கல் ஆகும், பெரிய சிக்கல் வரும். எப்பா முடிச்சு பார்த்து ஆட்டிடுறப்பா எல்லாம். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் நீ தான், உன் கண்ட்ரோலில் இருக்குது காவல்துறை ஸ்டேஷன். அப்போ ஒரு உழுப்பு ஆட்டி விட்டு இவர் எலுமிச்சம்பழம் கனியில் கட்டிக்கிட்டே இருப்பார், தூக்கி போட்டு கட்டிக்கிட்டே இருப்பார், உள்ளே மாட்டட்டும். எல்லா ஸ்டேஷன்லேயும் இப்போ கேமரா, எல்லா ரோட்டு காட்டில் மண் அள்ளினவன், மலையை உடைச்சவன் எல்லாம் இவன் தான் விட்டது காவல்துறை. என்ன காரணம்? 2ஆம் நம்பரை விட்டு அதுக்கு காகித பேப்பரை வாங்கி எம்எல்ஏ வாங்குவான். ஸ்டேஷனில் போய் அங்கே வாங்கிட்டு வா, அவன்கிட்ட எம்எல்ஏ சொல்லுவான். தலி எம்எல்ஏலாம் செருப்பை கொண்டு அடிக்கணும், பிஞ்ச செருப்பு விளக்க மாற்றிட்டு அடிக்கணும். அடுத்தாப்புல எம்பிக்கு விளக்க மாதிரி செருப்புட்டு அடிக்கணும். விட மாட்டாருப்பா, நசுக்கி எடுத்து போடாரு. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் ரத்தமாக போவோம். பூரா வட்டக்கண்டா போட்டாரா செதற விடுவார். இப்போ பாரு முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா. எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டு கணக்கு கொடுக்காரு. கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு போட்டாச்சு, நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். நீதி அரசர் தப்பு செய்கிறவனை பூரா கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான்ப்பா ஸ்டேஷனில் பூரா கூத்து நடக்கு. பூரா சம்பளம் வேறு வாங்குதான், கிம்பளம் வேறு அடிக்கணும். ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு போய் கவர்மெண்ட் வேலாக்கிறோம் நிறைய போய் பொத்தணுங்க, விரித்து வச்சு விளக்கி வச்சு அந்த பேப்பரை வச்சு சொருங்க. அதான் அந்த பெட்டியை மூடிட்டார். இந்த பெட்டியை மூடினா அப்போ உள்ளே எல்லாரும் இந்த காகித பேப்பரில் அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலாக்க அனைத்து உள்ளே மாட்டுவான். பெண்ணு ஆணும் முக்கால் சத்தியம்பா.